டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பா நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ற மாதிரி மெயின்ஸ் பிளஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ் வீடியோலையும் நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணும்போது எம்சிக்யூ எப்படி படிக்கணும், அதுக்கான நோட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து தான் வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அதனால நம்மளோட வீடியோஸை எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கட் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சீக்கிரமா நம்ம பப்ளிகேஷன் சார்பா வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ண போறோம். நீங்க இந்த சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோஸோட டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்ஸ் அப்லோட் பண்ண போறோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா உங்களோட வாட்ஸ்அப்கே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்க்கான வாட்ஸ்அப் லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் பிளஸ் அட்வைஸா சொல்றேன். எப்பவுமே ஒரு நோட் சம்பந்தமா ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் போட்டுட்டு நீங்க வேலை செய்யும் போது நீங்க அதை கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது ஞாபகம் இருக்கும். நம்ம சேனல் வீடியோலாம் நீங்க வந்துட்டு ஹெட்செட் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒர்க் போறவங்களா இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், இல்ல நம்ம வேற ஏதாவது வீட்டு வேலை கூட செய்யலாம். ஹோம் மேக்கர்ஸா இருந்தா நம்மளால இப்ப படிக்க முடியலன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல இந்த வீடியோ நீங்க ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்க கம்ப்ளீட் நோட்ஸ் எடுத்திருக்கோம். எதையுமே ஸ்கிப் பண்ணல. நாங்க மெயின்ஸுக்கும் சேர்த்து நோட்ஸ் போடுறதுனால கம்ப்ளீட்டா தான் நாங்க எடுத்திருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம, கட் பண்ணாம பாருங்க. உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கோல் கிளர்ச்சி, இந்த மாதிரியான பழங்குடியின மக்கள், விவசாயிகளோட கிளர்ச்சி பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிரான நடந்த கிளர்ச்சிகள்ல இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷனா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாந்தலர்களின் கிளர்ச்சி பத்தி பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவோட கிழக்கு பகுதியில வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் அப்படின்ற ஒரு ஒரு இன மக்கள். அவங்க வந்து அவங்களோட குடியிருப்புக்கு கீழே ஜமீன்கள் உருவாவதற்காக தங்களோட பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்படுறாங்க. இது வரைக்கும் காலங்காலமா அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நாங்க இங்க ஒரு ஜமீன் பங்களா வந்துட்டு பில்ட் பண்ண போறோம், நீங்க கிளம்பியே ஆகணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, வற்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்படுறாங்க. சோ அந்த இந்தியாவோட கிழக்கு பகுதியில இருந்த அந்த ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு இவங்க அங்கதான் வசிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியேற்றப்பட்டதுனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கிளர்ச்சி வந்து எழுது. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ நம்ம இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்கள் இவங்களை போராட விடாம என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒடுக்கப்படுறாங்க. 1854ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல வந்து இந்த கொள்ளை நடவடிக்கைகள் பீர்சிங் என்பவரோட தலைமையில நடக்குது. அதாவது இந்த சாந்தலர்களோட கிளர்ச்சி யாரோட தலைமையில 1854ல பீர்சிங் என்பவரோட தலைமையில நடக்குது. சோ மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடக்குது. யாருக்கு எதிராக நடக்குது சாந்தலர்கள் கிளர்ச்சி? மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக. சோ 1855ல இந்த சாந்தலர்களோட தலைவர்களா கருதப்படுற ஒன் ஆஃப் தி தலைவர்களா கருதப்படுற சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தல சகோதரர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்துறாங்க. இவங்க நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையான வார்த்தையா அவங்க அவங்க இனத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளிடம் இருந்து எங்களுக்கு தேவ செய்தி வந்திருக்கு, அதனால நம்ம இந்த போராட்டத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 1855 ஜூலை மாசத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிளர்ச்சி இந்த போராட்டம் வந்து மகாஜன்கள் மற்றும் ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியா உருவெடுக்குது. சோ இந்த கிளர்ச்சி எப்படி நடத்துறாங்க இந்த மக்கள் அப்படின்னு கேட்டா, வில் மற்றும் விஷம் தடவி அம்பு, அதாவது அம்புல விஷம் தடவி இந்த போராட்டத்துல வந்து ஈடுபடுற அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஜமீன்தார்களுக்கு எதிராக மகாஜன்கள் அவங்க மீது வந்து அந்த அம்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, அம்பு எய்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம கோடாரி, கத்தி இதெல்லாமும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. சோ இது வந்து எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்மஹால் மற்றும் புகழ்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போவதாக இவங்க என்ன பண்றாங்க, முழக்கமிட்டு பேரணியா போறாங்க. சோ இறுதியாக இந்த கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயர்களால ஒடுக்கப்படுது. 1855ல வந்து என்ன ஆகுதுன்னா, சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்படுது. அது வந்து சாந்தல் பர்ஹானா என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. சாந்தல் பர்ஹானா இதை மறந்துடக்கூடாது. இதை பத்தி நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இது தொடர்ந்து வந்த கிளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முண்டா கிளர்ச்சி. இதை வந்து பிர்சா முண்டா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இது பிர்சா முண்டா கிளர்ச்சின்னு தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி. இந்த உலுகுலனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பெரிய கழகம். இதை வந்து மேட்சஸ்ல கூட கேட்கலாம். ஸோ இது வந்து பழங்குடியின கிளர்ச்சிகள்லே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சியா வந்து அறியப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள் வந்து கூட்டாக நிலம் வைத்து அதுக்கு வந்து பேர் என்ன சொல்றாங்கன்னா குண்டக்கட்டி. அதாவது குண்டக்கட்டின்றது கூட்டு சொத்து. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பார்க்க முடியாது. சுத்தி இருக்கிற ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரி நெல் தான் விதைச்சிருப்பாங்க. ஆனா தனித்தனியா அவங்களோட அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்கவங்க நிலத்தை அவங்கவங்க நிர்வகிப்பாங்க. பட் இந்த மக்கள் வந்து பார்த்தா என்னன்னா எல்லாரும் ஒண்ணா நிலம் வச்சு எல்லாம் ஒண்ணாவே அதுல விதைச்சு அதுல அறுவடை பண்ணி அந்த லாபத்தை ஒண்ணா பிரிச்சுக்குவாங்க. சோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா குண்டக்கட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விவசாயத்தோட முறைக்கு பேரு. சோ 1890கள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பழங்குடியின மக்கள் அவங்க வாழுற பகுதியில இருந்து கட்டாயமா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டாய உழைப்பிற்கு வந்து உட்படுத்தப்படுவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஆஹ் நாங்க எங்களோட குண்டக்கட்டி இந்த இந்த கூட்டு சொத்து முறையில வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க கட்டாயப்படுத்தி எங்களை வந்து உங்களோட வேலைகளுக்கு அடிமைப்படுத்துறது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இந்த முண்டா மக்கள் வந்து இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஸோ முதல்ல எதிர்க்கிறாங்க. 1889ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாள்ல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க முதல்ல வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ இறுதியாக இந்த கிளர்ச்சி வந்து என்ன பண்ணுதுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளால ஒடுக்கப்படுது. ஸோ 1900கள்ல வந்து பார்த்தோன்னா பிர்சா முண்டா கைது செய்யப்படுறார். இவர் வந்து கைது செய்யப்பட்டு என்ன பண்றாங்க சிறையில அடைக்கப்படுறாரு. சிறையில அடைச்ச கொஞ்ச நாள்லயே வந்துட்டு என்ன பண்றாரு அவர் இறந்தும் போறாரு சிறையில இருக்கும்போதே. கடைசியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1908ல வந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்படுது. இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே பழங்குடியினர் அல்லாதோர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்படும். அதாவது இப்போ நம்ம பழங்குடியினர் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்த கோல் கிளர்ச்சியில பழங்குடியின மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தா ராஜ்மஹால் மற்றும் அதை சுற்றி இருந்த நிலங்கள். அதே மாதிரி இந்த முண்டா கிளர்ச்சியில பார்க்கும்போது இந்த ராஞ்சியை சுத்தி இருக்கிற பகுதியில பழங்குடியின மக்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு சொந்தமான நிலத்துல பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வசிக்கணும், விவசாயம் பண்ணணும், அவங்க மட்டும்தான் அங்க இருக்கணும். சோ பழங்குடியினர் அல்லாத மற்ற மக்கள் அதுல நுழைவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அவர்களை வெளியேற்றுவதற்கும் தடை விதிக்கப்படுது அப்படின்றத 1908ல கொண்டு வந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்துல முழுசா என்ன பண்றாங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிராஃப்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முண்டா கிளர்ச்சி. இதுக்கு தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னு கேட்டா பிர்சா முண்டா. அதை மறந்துடக்கூடாது. சோ இந்த கிளர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1890கள்ல. இதையும் மறந்துடக்கூடாது. முதல்ல வந்து முண்டா மக்கள் வந்துட்டு என்னைக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு. கிறிஸ்துமஸ் நாளில் வெளிப்பட்ட கிளர்ச்சி எதுன்னு கேட்டா முண்டா கிளர்ச்சி. அதை மறந்துடக்கூடாது. சோ பிர்சா முண்டா எப்ப கைது செய்யப்படுறாரு அப்படின்னு கேட்டா 1900ல. சோட்டா நாக்பூர் சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டா 1908. சோட்டா நாக்பூர் சட்டம் எதை பற்றியதுன்னு கேட்டா இது வந்து பழங்குடியினர் அல்லாதோர் பழங்குடியினர் இடத்தில் நுழைவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அவர்கள் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதற்கும் தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம். சோ இது வந்து முண்டா கிளர்ச்சி எந்த இடத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா ராஞ்சி. இதெல்லாம் வந்து பிளேஸ் பத்தி மேட்சஸ்ல கேட்பாங்க. சோ அதனால வந்து இந்த குண்டக்கட்டி அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டா கூட்டுச்சொத்து. சோ இந்த குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்த மக்கள் யாருன்னு கேட்டா முண்டா கிளர்ச்சி. சோ முண்டா மக்கள் தான் வந்துட்டு என்ன பண்றாங்க குண்டக்கட்டி முறையில வந்துட்டு விவசாயம் பண்றாங்க. அதே மாதிரி சாந்தலர்கள் கிளர்ச்சி. சாந்தலர்கள் கிளர்ச்சி எங்க நடந்ததுன்னு பார்த்தா இந்தியாவோட கிழக்கு பகுதி. அதை மறந்துடவே கூடாது. சோ இந்தியாவோட கிழக்கு பகுதியில நடக்குது. ராஜ்மஹால் மற்றும் அதை வனப்பகுதி சுற்றி இருந்த இடம். அவங்கள வந்து யாரெல்லாம் வந்துட்டு ஒடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் ஒடுக்கப்பட்டனர். சோ எப்ப இந்த கிளர்ச்சி வந்து முன்னெடுக்கப்படுது அப்படின்னு கேட்டா 1854ல. அதை தொடர்ந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சித்து மற்றும் கனு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சாந்தலர்கள் கிளர்ச்சி. சித்து மற்றும் கனு எப்பொழுது தங்களோட போராட்டத்தை தொடர்ந்தனர் அப்படின்னு கேட்டா 1855ல. சித்து மற்றும் சகோதரர்கள் எந்த கிளர்ச்சியை முன்னெடுத்து சென்றனர் அப்படின்னு கேட்டா சாந்தலர்களின் கிளர்ச்சி. அதை மறந்துடக்கூடாது. தங்களுக்கு தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா சித்து மற்றும் கனு. அதையும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த
சான்றிதழ்கள் கிளர்ச்சி யாருக்கு எதிரானது அப்படின்னு கேட்டா மகாஜன்கள், ஆங்கிலேயர்கள், ஜமீன்தார்களுக்கு எதிரானது. இதெல்லாம் வந்துட்டு 1, 2, 3, 4 குடுத்துட்டு கீழே ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு குடுப்பாங்க. 1 மற்றும் 2 சரி, 2 மற்றும் 3 சரி, 3 மற்றும் 4 சரி, 1 மட்டும் சரின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து இது கேட்கலாம். இந்த விஷம் தடவி அம்பை எய்தி போராடிய மக்கள் யார் அப்படின்னு கேட்டாலும் சாந்தலர்களோட மக்கள் தான். ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1855ல வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தப்படுவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதை மறந்துடக்கூடாது. சாந்தல் ஃபர்கானா என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப சாந்தல் மற்றும் ஃபர்கானான்னு கேட்டா அது சாந்தலர்களோட கிளர்ச்சியே இருக்கலாம் ஆப்ஷன் ஏபிசியில. அப்படி இல்லாம இயர்ஸ் பத்தி கொடுத்துருக்கலாம். அப்படின்னா அது 1855. சாந்தல் ஃபர்கானா அப்படின்னு கேட்டு பக்கத்துல யாருக்கு ஃபேவரா இது வந்து எடுத்தது அப்படின்னு கேட்டா சாந்தலர் மக்கள் தான். சாந்தலர்கள் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள். ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும், நம்ம பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், நம்ம நம்ம இஷ்யூ பண்ற நோட்ஸா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம வேற என்னெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம்னா, கொஸ்டின் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா கான்செப்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம கொஸ்டின் பேப்பரும் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லலனாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம திரும்ப திரும்ப ஒன் வேர்ட்ஸ் படிக்கும்போது தான் நம்மளால வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்ல. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பப்ளிகேஷன்ல நம்ம சார்பா இஷ்யூ பண்ற எந்த புக்க பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணி கேளுங்க. நாங்க உங்களுக்கு அத பத்தின சந்தேகங்களுக்கு விளக்கம் குடுக்குறோம். அதே மாரி உங்களோட மேலான கருத்துக்கள நம்மளோட சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு நாங்க என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும், நாங்க என்ன இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்டின்ற ஐடியாஸ் எங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு குடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.